நம்பிக்கையின் நாயகன் ஒரே ஒரு பொம்மை. ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையாக இருந்தது. தந்தை மடியில் இருந்த நிலம் கூட ஏலத்தில் விட்டுவிடப்பட்டது. ஆனால் ராஜா ஒரு பெரிய விஞ்ஞானியாக வேண்டுமென்று கனவு கண்டான். அவனுக்கு பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. ஆனால் காலணி கூட இல்லாமல் காலில் கண்ணீர்களுடன் அவன் பள்ளிக்கூடம் சென்றான். ஒருநாள் பள்ளியில் ஒரு போட்டி நடந்தது. உங்கள் கனவை குறித்து பேசுங்கள். ராஜா பேசினான். நான் ஒரு ராக்கெட் விஞ்ஞானியாக வேண்டும். விண்வெளிக்குச் செல்ல வேண்டும் என்று. மக்கள் சிரித்தனர். இவன் காலணியே இல்லாமல் இருக்கிறான், விண்வெளிக்கா என்று. ஆனால் அந்த நாள் அவன் வாழ்க்கையை மாற்றியது. ஆசிரியர் ஒருவர் அவருக்கு ஒரு பழைய கணினி கொடுத்தார். உன் கனவுக்கு இங்கே தொடக்கம் இது என்றார். ராஜா தினமும் நூலகத்தில் படித்து ராத்திரியில் வேலை செய்து படித்தான். பல ஆண்டுகள் கடந்து அவன் வில் வேலைக்கு சேர்ந்தான். அவன் வடிவமைத்த ராக்கெட் விண்வெளிக்கு சென்றது. அந்த ராக்கெட் மீது ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது, நம்பிக்கை. கதை முடிவு. நம் வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் கனவு இருந்தால் நாம் எந்த உயரத்தையும் எட்டலாம்.